டு ஆர்டேட்டோ நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். என்ன இது பேக்ரவுண்டில் ஒரு குட்டி வீடு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது கீர்த்தனா இல்லை. ரொம்ப நாளாக மம்மி கிட்ட ஒரு ப்ளே ஹவுஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக உங்களால் இந்த ப்ளே ஹவுஸ் கிடச்சிடுச்சு. என்னடா உங்களாலன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சப்ஸ்கிரைபர்ஸை தான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளே ஹவுஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் சைஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு எடுத்திருக்க கார்ட்போர்டோட சைஸ் என்னன்னா லென்த் 60 inches, breadth 40 inches. நீங்க எடுத்திருக்க கார்ட்போர்டோட ஒரு கார்னர்ல கட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்னரை கட் பண்ணோம்ல, நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சைடை மடக்கிக்கலாம். போத் சைடும் மடக்கிக்கோங்க. எல்லா சைடும் மடக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம டேப் போட்டு நம்ம கார்னர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டா ஸ்டிக் பண்ணுங்க. அப்பதான் ப்ளே ஹவுஸ் நல்லா ஸ்டிஃபா நிற்கும். கார்ட்போர்டை இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணிக்கோங்க, சென்டர்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளூ கன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ளே ஹவுஸை பெயிண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணலாமா? கார்ட்போர்டை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ரூஃபுக்கு தேவை. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு, நம்ம ரூஃப் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி 1 by 1 கார்ட்போர்டை ரூஃப்க்கு ஒட்டிக்கோங்க. இப்போ ரூஃப் செஞ்சாச்சு, நம்ம ஜன்னல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜன்னல் செய்யறதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிளா கட் பண்ணிக்கோங்க. ப்ரூம் ஸ்டிக்ஸை எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு நாங்கள் ஸ்டென்சில் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாமா? வாவ், நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி தேவையான இடத்துலலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கீர்த்தனா இல்லம் ரெடி ஆயிடுச்சு.
பிடிச்சிருந்து தானே குட்டீஸ்? உங்களுக்கும் பிடிச்சிருந்து தானே? மம்மியை தொந்தரவு பண்ண ரெடி ஆயிட்டீங்கல்ல? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை. உங்களை நான் அடுத்த வீடியோ